வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். நான் தான் வாடகை வீட்டில் இருந்தேன். என் பையனாவது சொந்த வீட்டில் இருக்கணும். அதுக்கு ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க. ஆனா தொடர்ந்து அதுக்கு உண்டான சேமிப்பை அவங்கனால ஏற்படுத்தவே முடியாது. ஏதாவது ஒரு விரய செலவுல அந்த பணம் போயிரும். அவங்கனால வந்து லோன் போட்டு கூட ஒரு வீடு கட்ட முடியாத ஒரு அமைப்புல இருக்கும். இந்த 4ஆம் இடம் முடங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கனால வீடு கட்டவே முடியாது. ஏற்கனவே அப்பா கட்டி வச்சிருந்தா அதில இருந்துக்கலாமே தவிர, இவங்க முயற்சி செஞ்சாங்கன்னா முடியாது. அதுக்கு மேல முயற்சி செஞ்சாங்கன்னா, ஒரு வீடு பாதியிலேயே நின்றும். அதுக்கு மேல அவங்ககிட்ட பணம் இருக்காது. இல்ல குடும்பத்தில ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகளால் போராட்டத்தினால அந்த வேலை அப்படியே பாதியிலேயே நிக்கும். இதுக்கு 4ஆம் இடத்து அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, பிறந்த திதி இருக்கும். இந்த நவமி, தசமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பூமி சல்லிய தோஷமாகும். இந்த பூமி சல்லிய தோஷம் ஆயிருச்சுன்னா, நமக்கு இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்களால நமக்கு எந்த விதமான பயனும் ஏற்படாது. வீடு கட்டுனாலும் ஒரு சிலர்னால அந்த வீட்ல வாழ முடியாது. கட்டிட்டு வாடகைக்கு விட்டுட்டு அவங்களும் வாடகைக்கு தான் இருப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஜாதகத்தில இருக்கான்னு கேட்டீங்கன்னா, உறுதியா இருக்கு. அதான் நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்த பார்க்கும்போது, உங்கனால வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கா? அது எந்த காலகட்டத்தில இருக்குங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். அப்போ உங்களுக்கு எப்ப யோகம் அப்படிங்கிறத உங்க சுய ஜாதகத்த பார்த்தோம்னா, நம்ம துல்லியமா சொல்லிறலாம்.